அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் தானே, என்னிடத்தின் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தின் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் 89 வசனம் 22. சத்திரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வசனம் தேவன் நம்மை நம்புகிறவர்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பை நினைவுபடுத்துகிறது. உலகத்தில் சத்துருக்கள் இருக்கலாம், சோதனைகளும் அநியாயங்களும் வரலாம். ஆனால் தேவனோடு நடக்கும் மனிதனை இறுதியாக சத்துரு ஜெயிக்க முடியாது. தேவன் நம்முடைய பாதுகாவலர். அவர் நம்மை காக்கும்போது எந்த அநியாயமும் நிரந்தரமாக நம்மை ஒடுக்க முடியாது. தாவீது போன்ற பலர் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை காத்தார். சங்கீதம் அதிகாரம் 121 வசனங்கள் 7 மற்றும் 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இவ்வாறு கூறுகிறது. அதேபோல் ஏசாயா அதிகாரம் 54 வசனம் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். அதனால் நாம் பயப்பட வேண்டாம். தேவனில் நம்பிக்கை வைத்து அவருடைய வழியில் நடக்கும்போது அவர் நம்மை காப்பார், நம்மை நிலைநிறுத்துவார். சத்துரு வரலாம், ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட பெரியது. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்களை எல்லா சத்துருக்களிடமிருந்தும் அநியாயங்களிடமிருந்தும் காக்கும் தேவனாக இருக்கிறதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உமது பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க கிருபை தாரும். எப்போதும் உம்மில் நம்பிக்கை வைத்து நடக்க உதவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.